ஒரு மனிதன் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டதுக்கு பின்பாக தன் தகப்பனையும் தாயும் பிரிந்து அவர்கள் ஒரே சரீரமாய் இருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்திற்கு அப்புறம் இருவராக இருந்தாலும் ஒரே சரீரமாக அவர்கள் காட்சி அளிப்பதை வேதம் நமக்கு காண்பிக்குது. அப்போ ஒரு ஆணை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அந்த கனம் அந்த பெண்ணையும் போய் சேருகிறது. ஒரு பெண்ணை கனப்படுத்துகிறோம் என்று சொன்னால் அது ஆணையும் சேர்கிறது. ஏனென்றால் அவர்கள் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது உடன்படிக்கை மீறினார்கள் என்று சொல்லி ரோமர் 1வது அதிகாரத்தில் போடப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் திருமணம் என்கிற உடன்படிக்கை மீறி போகிறார்கள். தன் சொந்த விருப்பத்திற்கு சொந்த இச்சைக்கு இணங்கி அவர்கள் உடன்படிக்கை மீறி போகிறார்கள். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நீங்கள் ஒரே மாம்சமாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய உடன்படிக்கையை விட்டு மீறி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஊழியக்காரர் குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், விசுவாச அனுபவம் இருக்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரே சரீரமாய் மாம்சம் ஒன்றாய் இணைக்கப்பட்டது போல திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கிற நீங்கள் எப்பொழுதும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், நான் உடன்படிக்கையை மீறக்கூடாது. முப்பரி நூல் அறுபடாது என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசுவோடு கூட சேர்ந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உடன்படிக்கை செய்து கொள்கிறது. ஒரு நாள் பிரித்து விடாதீர்கள். ஏனென்றால் உடன்படிக்கை தேவன் மூலமாய் நீங்கள் செய்கிறீங்க. திருமணம் என்கிற உடன்படிக்கை மீறி போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.